May I come in? वो क्या इतना बड़ा गैंगस्टर था? गैंग लेकर आने वाले होते हैं गैंगस्टर, वो अकेला। ஹாய் ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபர் இல்லை எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஓகேவா? எல்லாருமே வந்து மறக்காமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த வீடியோ பற்றின ஒரு நல்ல ஒரு கமெண்ட், அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் போடுங்க. அப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்கள் யூபிஐடியும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 பேருக்கு நம்ம கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஓகேவா? அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு யாருமே மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்ம சூஸ் பண்ணி தான் ஒரு 5 பேரை சூஸ் பண்ணி நம்ம உங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் தான் கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் பற்றி பார்த்துருந்தோம். நம்ம பேக்கிங் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம நிறையவே பார்த்துருந்தோம். ஸோ அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஹோல்சேலர்கிட்ட வாங்கி பேக் பண்ணி நம்ம பக்கத்தில் இருக்க கடையில் எல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தோம். ஸோ இல்லையா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம நிறைய பேர் வந்து டாக் லவர்ஸ் இருப்பீங்க இல்லையா? ஸோ டாக் லவர்ஸ், அனிமல்ஸ் லவர் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு இதுதான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமல்ஸ்க்கான ஃபுட். ஸோ இதெல்லாம் வந்து ஹை ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸ்க்கான ஃபுட்ஸ்லாம் வந்து கம்மி ப்ரைஸ் கிடைக்கிறதே வந்து அபூர்வம் தான் எல்லா இடத்துலையுமே. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா கூட ரொம்பவே ஹை ப்ரைஸை தான் வச்சுருப்பாங்க. அதே தான் நம்ம வந்து அதுவும் 1 கேஜி 2 கேஜி இல்லைனா 25 கேஜி ஸோ இந்த மாதிரி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆன்லைன் நம்ம பார்த்து வாங்கினாலுமே சின்ன, அதாவது இப்போதைக்கு ஒரு 2 நாளைக்கு இல்லை எனக்கு இந்த வாரம் மட்டும் எங்கள் டாகு இல்லைன்னா பூனை எதுவுமே சாப்பிடல, இந்த வாரம் ஒருத்தையும் நான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து அந்த இதுலேருந்து எந்த வசதியும் கிடைக்காது. ஸோ வாங்கினா 1 கேஜி இல்லைனா 2 கேஜி ஆஃப் கேஜி கூட கிடைக்கிறது அபூர்வம் தான். 25 கேஜி இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு அதாவது ஒரு 25 கேஜி வாங்கணும் அப்படின்னா ஒரு வாங்கி அதுவும் நமக்கு அதிக ப்ரைஸ்லலாம் வாங்க போகிறதே கிடையாது. நான் சொல்கிறது அதிக ப்ரைஸ்லலாம் வாங்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு கம்மியான ப்ரைஸில் நம்ம ஒரு 25 கேஜி ஒரு இப்போது டாக்காக இருக்கட்டும், இல்லை கேட்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஏதோ பேட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லைனா முயல், ஏதோ ஒரு நம்ம பெட் அனிமல்ஸ் இருக்கட்டும், எது வேணால் இருக்கட்டும். ஸோ அதுக்கான நம்ம ஃபுட்டு வந்து நம்ம வாங்கி அதை நம்ம வந்து பேக்கிங் பண்ணி கடையில் கொடுக்க போகிறோம். ஸோ எந்த கடையில் கொடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு நிறையவே டவுட் இருக்கும் இல்லையா? ஸோ எந்த கடையில் கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது இந்த டாக்குக்கெல்லாம் இது நம்ம நாட்டு மருந்து கடைகள் இருக்கு இல்லையா? ஸோ நாட்டு மருந்து கடைகள், அது மட்டும் இல்லாமல் நம்ம பக்கத்தில் இருக்கிற, அதாவது நம்ம பக்கத்துலேயே ஏதாவது இந்த டாகுக்கு ஃபுட் வாங்குற மாதிரி அங்கே கடைகள் இருந்துச்சுன்னா அங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இல்லைன்னா நீங்களே விசிட் பண்ணலாம் கூகுளில். அந்த ஏரியாவில் எந்த கடைகள் இருக்குது, அனிமல்ஸ் ஃபுட்டு கடைகள் இருக்குது, நீங்கள் கூகுளில் விசிட் பண்ணாலே அதுக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் போய் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இதில் வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட் பார்க்கலாம் இந்த ஃபுட்டில். ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம உதாரணத்துக்கு நானே சொல்கிற மாதிரி, இப்போது டாக் ஒரு 25 கேஜி எடுக்கிறோம். 25 கேஜி வந்து இப்படி ஒரு 2500 வரும். 2500 வரும். அதே இது நம்ம 1 கேஜியாக வாங்கினோன்னு வைங்க, 1 கேஜி இப்போது ஆன்லைனில் வாங்குகிறோம், 600 வரும். ஸோ இப்போது அப்போ 10 கிலோவே என்னாச்சு, 6000 ஆச்சு இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா 15,000 வருது. 25 கிலோ நம்ம ஒரு ஃபுட்டு வாங்கினோம் அப்படின்னா 15,000 ஆகுது. ஸோ 15,000 ஆகிறத நம்ம 2500க்கே வாங்கி அதை நம்ம எவ்வளோ லாபம் பார்க்கலான்னு நீங்களே இதில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு இப்போ நம்ம அதை 1/4 கிலோவாக கூட நம்ம பேக் பண்ணால் கூட 1/4 கிலோ வந்து 250 கிராம்ஸ். ஓகேவா? 250 கிராம்ஸ் நம்ம பேக் பண்ணி அது வந்து 1/4 கிலோ வந்து இப்போது 100 ருபீஸ். இப்போது 25 கேஜியில் 100 ருபீஸ் அப்படி நம்ம கொடுத்தா கூட 100 × 100 நமக்கு 10,000 ருபீஸ். அதில் நம்ம வந்து 1க்கு 3-4 மடங்காக நம்ம வந்து இதில் லாபம் பார்க்கலாம். நம்ம போட்ட முதலோட நமக்கு 7,500 வந்து நமக்கு இதில் லாபம் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால் நம்ம இந்த அனிமல்ஸ் லவர்ஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது. நம்ம வீட்டிலேருந்தே பண்ணுறது தான். நம்ம வந்து காசு போடாமல் எந்த பிஸ்னஸுமே இப்போதைக்கெல்லாம் ஆரம்பிக்க முடியாது. எப்படியும் கொஞ்சமாச்சும் நம்மகிட்ட காசு இருந்தால் அதை போட்டு
அதுலேருந்து தான் நம்ம இப்போ காசை போட்டு காசு எடுக்கிறது. ஸோ நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. காசை போட்டால் தான் நமக்கு காசு கிடைக்கும். இப்படி இல்லாமல் நமக்கு சும்மாவே உட்காந்துட்ருக்கோம். நம்ம யாராவது நமக்கு வந்து பொருட்கள் வாங்கி தந்தால் நம்ம அதை பேக் பண்ணி பண்ணலாம் அப்படின்னா எந்த வழியுமே கிடையாது இப்போதைக்கெல்லாம். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து இப்போது என்ன பண்ணாலுமே அதுக்கு நம்ம கொஞ்சமாச்சும் முதலீடு போடுறோம். போட்டால் மட்டும்தான் நம்ம போட்டதுக்கான நமக்கு நம்ம போட்டிருக்கோம். நிறைய இடத்துல நிறைய பேருக்கு நீ சொல்கிறது கரெக்டான நிறைய பேருக்கு லாஸ் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா அது லாஸ் ஆகும். ஸோ ஆனால் நம்ம சப்ஸ்கிரைபர் யாருக்கும் லாஸ் ஆகக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம வந்து எந்த கடை என்ன எப்படி வாங்குறது எல்லாமே நம்ம நீட்டாக சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் இமெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கே வாங்கணும், எந்த மாதிரி வாங்கலாம், ஸோ எல்லா ஐடியாவும் உங்களுக்கு நான் வந்து சொல்லிட முடியும். ஸோ ஏன்னா நான் வந்து அங்கே பக்கத்தில் இருக்கிற நிறைய ஸ்டோர்லலாம் கேட்டு பார்த்துட்டு தான் அந்த வீடியோ பண்ணுறேன். எல்லா இடத்துலையுமே இந்த அனிமல்ஸ் ஃபுட்ஸ்லாம் வந்து 1000 அது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டியில் ஃபுட்ஸ்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க அனிமல்ஸ்க்காகவே. ஸோ ஆனால் எல்லாமே 1 kg தான் இருக்குது. ஸோ இது அதாவது நம்ம வந்து நிறைய வேலை இப்போது நிறைய பேர் வேலை செய்கிறதெல்லாம் நம்ம நிறையா கிண்டல் பண்ணியிருப்போம். என்னடா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி. ஆனால் நமக்குன்னு ஒரு இது வரும் இல்லையா? ஸோ இப்போ நம்ம காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நமக்கே ஒரு டைமில் தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த டைம்லலாம் நம்ம இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஏதாச்சும் லைஃப்பில் ஒன்று பண்ண முடியும். ஏன்னா நமக்கு அதாவது இந்த பிஸ்னஸ்லாம் நம்ம பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய பேர்கிட்ட இருந்து காண்டாக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம காண்டாக்ட் கிடைக்க தான் நம்ம வந்து ஒரு ஆள்கிட்ட பேச தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருங்க, அவரை மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ எந்த டவுட் இருந்தாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணி தரப்படும். ஓகேவா? ஓகே. அதனால் இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஐடியா. ஏன்னா நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கும். ஏன்னா இது வந்து நிறைய பேர் இப்போல்லாம் அனிமல்ஸ் வந்து நிறைய பேர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக எனக்கு இந்த டாக் தான் வேணும் எனக்கு. ஸோ எனக்கு டாபர் டாக் தான் வேணும், இல்லை ராஜபாளையம் டாக். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அனிமல்ஸுக்குன்னே செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ புறா ரைஸ்க்கு விட்றாங்க. ஸோ அவங்க புறாக்குன்னே நிறைய விதமான ஃபுட்டு, அது மட்டும் இல்லாமல் சேவல் சண்டைக்கு விட்றாங்க. ஸோ அவங்க நிறையா விதமான ஃபுட்லாம் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி வச்சா நம்மளும் இந்த மாதிரி அந்த ப்ராஃபிட்டை ஃபுல்லாக நம்ம ஒரு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நம்ம இப்போவுமே நம்ம வந்து ஒரு முயற்சி எடுத்தால் தான் உண்டு. இதை ஏதோ கேட்டுட்டு போகிறோம் அப்படின்னு இல்லாமல் மறக்காமல் உங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் புதுசாக நிறைய தெரிஞ்சுக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணலாம், ஓகே கரெக்ட், இந்த மாதிரியும் பண்ணலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு மறக்காமல் இதையும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். நீங்கள் ஒரே ஒருக்கா நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். ஓ சூப்பர், இந்த மாதிரி நம்ம போட்டோம், நமக்கு இந்த மாதிரி லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கே தோண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு நீங்களே போட்டு நீங்களே ஆரம்பிச்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இது வந்து வீட்டிலேருந்தே பண்ணலாம். நீங்கள் இதுக்கு வந்து கடை வைக்கணும், இல்லை அது வைக்கணும், இது வைக்கணும், ஒன்றும் கிடையாது. நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணுற ஒரு நல்ல ஒரு ஐடியான்றதுனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டுருக்கேன். ஸோ ஓகேவா? இதுக்கு வந்து ஒரு பேக்கிங் பண்ணுற மிஷின் இருந்தால் போதும். ஸோ மிஷின் வாங்குறது கூட ஹெல்ப் பண்ணுறேன். மிஷின் கூட நல்ல ரேட்டு, நல்ல குவாலிட்டியான மிஷின் கம்மி ப்ரைஸ்க்கெலாம் நம்மகிட்ட இருக்குது. ஸோ நான் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ நான் கூட இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மிஷின் வாங்கினேன். அது வந்து ஒரு 700 நான் உண்டானே 1500 ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ 700 அது 688 ருபீஸில் ஒரு நல்ல 1 இயர் கேரண்டியோட ஒரு மிஷின் நல்லா இருந்த மாரி சீலிங் மிஷின்ட்டு. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லிங்க் வேணால் நான் கொடுக்குறேன். மறக்காமல் நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே கைஸ், இனிமேல் எந்த மாதிரி வீடியோன்றதை சொல்லுங்கள். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வீடியோவாக தான் வரும். அதனால் வந்துட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பற்றின கமெண்ட்களை மறக்காமல் கமெண்டில் போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்டுருங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.